இந்த லிப்பா மட்டும் எடுக்காம மாட்டேன். முக்கால்வாசி சென்னையிலேயே நான் இதை ஃபேஸ் பண்ணிருக்கிறேன். நல்லா போயிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு குழி இருக்கும். என்னடா எப்படா இந்த குழி வந்ததுங்கிற மாதிரி இருக்கும். அதிலலாம் விட்டு ஏற்றினோன்னா அவ்வளோதான் அரிசி. மார்னிங் 5 o'clock இங்கே எவ்வளோ டிராஃபிக்னு பார்த்தீங்கன்னா கைஸ், அதுவும் அந்த பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நின்று வர மாதிரி ஆயிடுச்சு. ஒன்றும் சன்ரைஸ் ஆக கிடையாது. நான் கூட சன்ரைஸை மிஸ் பண்ணிடுவோமோன்னு நினச்சேன். பட் வந்துட்டோம். சன்ரைஸ் வரல கைஸ், தலைவலி தான் வந்தது. அந்த வண்டி எடுத்துகிட்டு சைட் லாக் பண்ணியிருந்தா ரொம்ப சம்பவம் தான். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் பாரத். அண்டு இன்றைக்கி சென்னையில் நாம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அரவுண்டு 5 AM கிட்ட ஆகுது. இங்கேருந்து நம்ம இப்போ மெரினா பீச் சன்ரைஸ் பார்க்க போகலான்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கிறேன். ராமானுஜம் ஐடி பார்க்லேருந்து திருவான்மையூர்லேருந்து ரைட் எடுத்து போகிற வரைக்கும் தெரியும். அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும். இந்த லிப்பா மட்டும் எடுக்காம மாட்டேன். ஓகே, இல்லை நினைக்கல அப்படி. ஓகே, ஸோ கைஸ் பெட்ரோல் போட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வேளச்சேரி விஜயநகர் பஸ் ஸ்டாப்பில் இருந்து இருட்டில் கண்ணு தெரியல கைஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது இந்த ரோட்டில் அங்கங்கே குழி இருக்குது, அங்கங்கே இந்த மாதிரி வெட்டி போட்டிருக்காங்க. ஒரே ஸ்ட்ரெயிட் தார் ரோடாக இருக்க மாட்டேங்குது. ஸோ இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர் பஸ் ஸ்டாப் வேளச்சேரி அங்கேருந்து இப்போது திருவான்மியூர் போய் அங்கேருந்து ரைட் எடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி திருப்பி லெஃப்ட் எடுத்து போகணும் கைஸ். இங்கேருந்து மெரினா பீச் அரௌண்டு 16 கிலோமீட்டர் வருது. அண்டு 45 minutes கிட்ட காட்டுது. பட்டு மார்னிங்கிறனால ஹோப் வி வில் ரீச் 30 minutes செல்ஃப் அந்த மாதிரி நான் யோசிச்சுட்ருக்கிறேன். பார்ப்போம். அண்டு மெயினாக இன்றைக்கி சன்ரைஸ் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கிறேன். லெஃப்ட் ஏறிடலாமா? ஏறிடலாம். ஸோ சன்ரைஸ் வந்து பார்க்கலான்னு சொல்லி போயிட்டுருக்காங்க. சன்ரைஸ் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:46 நெட்டில் போட்டிருக்காப்புல. அதுக்குள்ளார மெரினாவில் போய் வண்டி நிறுத்திட்டு ஒரு பக்கம் போய் நிற்கணும். அதுதான் இந்த டாஸ்கே. என்ன ஆனால் இந்த மாதிரி குண்டும் குழி இருக்கும். அது ஒன்று தான் பெரிய சிக்கல் காய்ச்சி. இந்த ரோட்டில் நல்லா ப்ராப்பர் ரோடாக இருக்கும். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கச நடுவில் இருக்கும். அது ரொம்ப கடுப்பாகும். எங்கேன்னு இல்லை, முக்கால்வாசி சென்னையிலேயே நான் இதை ஃபேஸ் பண்ணிருக்கிறேன். நல்லா போயிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு குழி இருக்கும். என்னடா எப்படா இந்த குழி வந்ததுங்கிற மாதிரி இருக்கும். அதிலலாம் விட்டு ஏற்றினோன்னா அவ்வளோதான் அரிசி. இங்கே ஹாலிடே இன் இங்கேருந்து லெஃப்ட் எடுத்தோன்னா ராமானுஜம் ஐடி எல்லாம் ஒன்று கொஞ்சம் முன்னாடி வரும். அதுக்கு முன்னாடியே ரைட் எடுத்து போகணும். ஆக்சுவலி இதுதான் திருவான்மியூர்னு நினைக்கிறேன். வேளச்சேரி அப்புறம் திருவான்மியூர்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கேருந்து நம்ம லெஃப்ட் எடுக்கணும் கைஸ். சன்ரைஸே நாங்கள் வந்து பக்கத்தில் எவ்வளோ பீச் இருந்தாலும் கரெக்டாக மெரினா பீச்சில் பிளான் பண்ணியிருக்கோன்னா அங்கே தான் வந்து கேளிர் கேன்டீன் ஒன்று இருக்காமா. ஸோ அது செம்ம ஃபேமஸ். நாங்கள் சண்டே மார்னிங் 6 மணிக்கே ஓப்பன் ஆயிருமா. அதையும் போய் மஸ்ட் ட்ரை பண்ணணுங்கிறதுனால தான் நாங்கள் இங்கே அந்த ஒரு மெரினா பீச் பிளான் பண்ணியிருக்கோம் சன்ரைஸுக்கு. இப்போது கரெக்டாக நாங்கள் திருவான்மையூர்லேருந்து ரைட்டெல்லாம் எடுத்து இப்போ இதுக்கு மேலே எனக்கு வந்து ரூட்டு தெரியாது. மயிலாப்பூர் ஸ்ட்ரைட்டாக போகணுன்னு போட்டிருக்கு. ஆக்சுவலி அதுவுமே மயிலாப்பூரில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கேளிர் கேன்டீனு. அதுக்கப்புறம் ட்ரிபிளிகேனு, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெரினா பீச். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ரூட்டு. மார்னிங் 5 o'clock இங்கே எவ்வளோ டிராஃபிக்னு பார்த்தீங்கன்னா கைஸ், அதுவும் அந்த பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நின்று வர மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் 5 மணிக்கு இப்படி ஒரு டிராஃபிக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ அவ்வளோதான் வந்துட்ட மாட்டிருக்கு. டைம் வந்து 5:18 காட்டுது. பரவாயில்ல, இன்னொரு 5 or 10 minutes இங்கே தான் வந்து ரைட் சைடில் பீச்சு. ஸோ நல்ல ஒரு ஸ்பாட்டாக வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. அண்ட் நாங்கள் மெரினா பீச்சுக்கு வந்துட்டோம். ஸோ இன்னும் சன்ரைஸ் இன்னும் ஆகலை. இதாங்க மெரினா பீச் எவ்வளோ ஒய்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ முன்னாடி அங்கே தான் பீச் தெரியுது. இங்கேருந்து அவ்வளோ தூரம் நடக்கணும். ஸோ சன்ரைஸ் ஸ்பாட்டுன்னு பார்க்கும்போது அப்படி போட்டிருக்கு. ஸோ எல்லாமே எங்கே வேணாலும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இப்போயே போயிட்டுருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வந்துட்டுருக்கு. நாங்கள் வரும்போது இருந்த வெளிச்சத்துக்கு இப்போயும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. பட் ஸ்டில் ஒன்றும் சன்ரைஸ் ஆக கிடையாது. நான் கூட சன்ரைஸை மிஸ் பண்ணிடுவோமோன்னு நினச்சேன். பட் வந்துட்டோம், பரவாயில்ல. அங்கேருந்து ஒரு 20 to 25 minutes தான் ஆச்சு. இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது இத்தனை மக்கள் இங்கே நடந்து போயிட்டுருக்காங்க. அவ்வளோ அதிசயமாக இருக்குது. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தபைலா வச்சுட்டு ஒரு கேங்கு பாட்டு பாடிட்டு இருக்குது. இங்கே இத்தனை மக்கள் இருக்காங்க. இப்போ 5 மணிக்கே இத்தனை பேர் வந்திருக்கீங்கிற மாதிரி தோணிட்டு இருக்கு கைஸ். ஸோ கைஸ் சன்ரைஸ் வரும்னு பார்த்தா சன்ரைஸ் வரல, ஒன்றும் வரல. இங்கேருந்து சன்ரைஸ் வரும்னு எதிர்பார்த்தோம். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சன்ரைஸே ஆயிடுச்சு.
ஆனால் இப்போ வரைக்கும் சன் வெளில வந்த மாதிரி தெரியல, வெளிச்சம் மட்டும்தான் வந்திருக்குது. 1 ஹவராக வெயிட் பண்ணி சரி போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சன்ரைஸ் வரல கைஸ், தலைவலி தான் வந்தது. அதுக்குள்ளார எத்தனை கூட்டம் வந்துருச்சு பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே. அதுக்குள்ளே நாம் வந்ததுக்கும் இப்போயுமே அத்தனை கூட்டம் வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து இப்போ அப்படியே கேளிர் கேண்டீன் போகலான்னு தான் பிளான் பண்ணி போயிட்டுருக்குறோம். ஸோ கைஸ் ஒரு வழியாக சூரியன் வெளில வந்துருச்சு. இப்போ தெரியுதுங்களா, ஹை சொல்லிடுங்க எல்லோரும். நான் அதை நம்பி தான் வந்தேன், ஆனால் அது மேலே வந்ததுக்கப்புறம் தான் வெளியிலே வந்திருக்கு. அது வரைக்கும் மேகத்துக்குள்ளேயே இருந்திருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற பெரிய லாக் என்னென்னா, என் வண்டி எங்கே இருக்குன்னே தெரியல. இவ்வளோ டிராஃபிக் வரும்போது இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும். எங்கே நம்ம வண்டி நிப்பாட்டினோம்? பின்னாடி வேறு வண்டி இருக்குது. அந்த வண்டி எடுத்துகிட்டு சைட் லாக் பண்ணியிருந்தா ரொம்ப சம்பவம் தான். ஸோ கைஸ் வண்டியை வெளில எடுக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. இந்த வண்டியை இப்படி திருப்பி அப்புறம் இவங்க 2 பேர் தான் ஹெல்ப் பண்ணாங்க. பேசாமல் வண்டியை வெளியே போட்டு வந்திருக்கலாம் கைஸ். சத்தியமாக வந்ததுக்கு தலைவலி மட்டும்தான் மிச்சம். இங்கேருந்து மொட்டை மாடிலேருந்து பார்க்க வேண்டிய சூரியனை மெரினா பீச்சில் சன்ரைஸ் பார்க்கலான்னு சொல்லி வந்ததுக்கு எனக்கு இது வேணும் இன்னும் வேணும். மெரினாவுக்கு வரவங்கள வெளியிலேயே பார்க்கிங் போட்டுருங்க, இப்படி உள்ளே வந்து சிக்க வேணாம். ஆனால் அளவில் என் வண்டி அதே மாதிரி முன்னாடி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே திருப்புறேன் அங்கே திருப்புறேன்னு சொல்லி வண்டியை வந்து நாஸ்டி பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு உள்ளே இருக்கிறதுனால யாரும் கை வைக்கலை. அப்படி வச்சே ஆகணுன்னா உள்ளே வச்சுருங்க, போனா அப்படி இல்லைன்னா வெளியில் வைங்க. 2 கட்டானா முன்னாடி வச்சிங்கன்னா வண்டி எடுக்கிறேன்னு சொல்லி இப்படி அப்படி திருப்பி வண்டியை ஸ்க்ராட்ச் போட்டுருவாங்க கைஸ். போங்கா, ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. லிஃப்டா? நான் சன்ரைஸை பார்த்துருந்தா கூட இவ்வளோ ஹாப்பியாக இருப்பேனான்னு தெரியல. இப்போ தாங்க அபாடான் இருக்கு. மிரரை ஏடா ஓரமாக திருப்பி வச்சுருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு மக்கள்ஸ் இந்த லிஃப்டா இவ்வளோ கிட்ட வரும்னு எதிரே பார்க்கல. ஸோ கேளிர் கேண்டீன் வரப்போகிறோம். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா கேளிர் கேண்டீன் இருக்குது மயிலாப்பூரில். கரெக்டாக பீச்சை முடிச்சுட்டு நடுவில் வர வழியில் காஃபி குடிச்சிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டீன் வரும். இது ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்ருக்கு இன்ஸ்டாவில். கேளிர் கேண்டீன். ஓஹோ, உள்ளே ஒன்று நிறுத்திக்கலாமா?